நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் எங்கள் சொந்தங்கள், எமது குருதி வழி சொந்தங்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை. எங்கள் மூதாதையர்கள் முன்னர். அவர்களை நீ அந்நியர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறாய், அவர்களை நீ அச்சுறுத்த பார்க்கிறாய், அவர்களை எப்போதும் நீ பயத்திலே பீதியிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அதற்கு எங்கள் சகோதரர்களை நீ பயன்படுத்துகிறாய். எங்கள் தம்பி பூரணச்சந்திரனின் உயிரை நீ குடித்திருக்கிறாய். அவன் இந்த மண்ணின் மைந்தன். அவனிடத்திலே நீ மதவெறியை தூண்டிவிட்டு அவன் இன்றைக்கு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பு? இந்த சங்க பரிவார கும்பல் தான் பொறுப்பு. மொழிக்காக உயிரிழந்தவர்கள் உண்டு, இனத்திற்காக தீக்குளித்தவர்கள் உண்டு, உலகத்தில் அப்படி நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் மதவெறியை தூண்டி இந்திய மண்ணில் இன்றைக்கு, அதுவும் தமிழ் மண்ணில் இப்படி ஒரு உயிர் பலியை கொடுத்து அதை வைத்து அரசியல் செய்ய பார்த்தார்கள். நல்ல வேளை பூரணச்சந்திரனின் குடும்பம் விழிப்பாக இருந்தது. இந்த இடம் நீங்க அரசியல் செய்த இடம் இல்லை, வெளியேறுங்கள் என்று விரட்டி இருக்கிறார்கள்.